சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரவி வந்து ஸ்ருதிக்கிட்டே எங்கள் அப்பா இப்போ குழந்தை பத்துக்கணும்னு சொல்கிறாங்களே உன் முடிவு என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க இப்போ என்னால் முடியாது, நான் முதல்ல சொன்னதான் இப்போவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மனநல சரியில்லாத பொண்ணு கனகா வந்து மனோஜோட கடைக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் எனக்கு ஜூஸ் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜோட ஃப்ரெண்டு தான் சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக நம்ம ரோஹிணியும் வந்துருவாங்க. இந்த பொண்ணு என்ன எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஹஸ்பண்டோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை கை காட்டிடுவார். இது அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனோஜ்கிட்ட பேசுவாங்க, அந்த பணத்தை கூடி சீக்கிரம் நீ அரேஞ்ச் பண்ணி தந்தாலும் அந்த ஊரை விட்டே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்ம முத்துமீனா 2 பேருமே அந்த ஸ்வேதா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னார்ல, நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவுமே எடுக்க முடியாது, பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர்கிட்ட போயும் சொல்கிறாங்க. அவர் வந்து நான் எவ்வளோ நாள்னாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மாமியார். இது வந்து நம்ம மனோஜுக்கு வந்து பிடிக்கல, இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு எனக்கு அந்த பணத்தை மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாரு. அந்த ஜோசியரும் கூடிய சீக்கிரம் அந்த பணத்தை கொடுக்க தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.